அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நாளைக்கான ப்ரொமோ கண்டிப்பாக 10 மணிக்கு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொமோ மகாநதி ப்ரொமோ தான் நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரொமோ நாளைக்கு கண்டிப்பாக வருது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வருது மட்டும் இல்லை, விஜய் காவேரி மட்டும்தான் அந்த ப்ரொமோவில் வருவாங்க அப்படிங்கிறது. ஆனால் விஜய் வந்து இங்கே ஃபஸ்ட்டு காவேரி வீட்டுக்கு அவர் வந்துடுறார் இல்லையா, காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் அவர் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. கண்டிப்பாக காவேரிக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் விஜய்கிட்ட இருந்து இருக்குது அப்படிங்கிறது. ப்ரொமோவே செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். ப்ரொமோவில் வர்றது வந்து பயங்கரமாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத. ஆல்ரெடி ப்ரொமோ விட்டால் நாளைக்கு ஒரு ப்ரொமோ விட்டாங்க அப்படின்னா அதோட எபிசோட்ஸ்லாம் வந்து திங்கக்கிழமை வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது 2 நாள் கழித்து தான் வரும் அப்படிங்கிறது. ஆனால் நாளைக்கு ப்ரொமோ வந்தோடனே திங்கக்கிழமையே இந்த எபிசோட்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் காவேரி வர்றதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து இந்த வீட்டுக்கு குடி வந்துடுறார் இல்லையா, அது வந்து செம்மையாக இருக்குது. சர்ப்ரைஸாக வந்து காவேரிக்கு வந்து என்ட்ரி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். புது என்ட்ரி வேறு வராங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து தான் வந்து செம்மையாக அந்த ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளோட விஜய். காவேரி இவங்கள நாளைக்கே குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி குமரன்னு சொன்னார், கங்காவும் சொன்னாங்க இல்லையா. அதனால் வந்துட்டு அவங்க வந்து நம்ம வந்து குடி போகலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி வர டைமில் வந்து இங்கே ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு காவேரி வந்து காவேரி வர்றதுக்கு முன்னாடியே விஜய் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு சூப்பராக வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஒய்ஃப் வர்றதுக்காக வேண்டி. வாங்க வாங்கன்னு காவேரியை கூப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு அப்படிங்கிறதான். வந்து ஃபேமிலி ஒட்டு மொத்தம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக போகிறாங்க. அப்போ வந்து குமரனும் கங்காவும் வந்து என்னடா நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் ப்ரொமோ கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த ப்ரொமோ வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது. விஜய் காவேரி மட்டும் விஜய் நீ ஃபீல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்மளே ஃபீல் பண்ணுறதில்ல, நடக்கிற விஷயங்களை பார்த்து எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துப்போம், எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிறணும், எல்லாத்தையும் ஃபன்னாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி விஜய் சீரியல் வந்து செம்மையாக வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு நம்மளோட ரைட்டர் சார் கூட சொல்லியிருந்தார் இல்லையா. அது மாதிரி வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் விஜய்கிட்ட இருந்து பயங்கரமாக டைரக்டர் சாருமே வந்து எடுத்திருப்பார். அவர்கிட்ட இருந்து நிறைய எல்லாமே. காவேரி வந்து விஜய் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு அளவுக்கு தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்து காவேரியை வந்து சாக்காக நிற்கிற மாதிரி, என்னடா இது இப்படி இப்போ இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து காவேரியை சாக்காகி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அப்போ என்ன காவேரி இப்படி பார்க்குற, நான் வந்து என்ன நீ இந்த மாதிரி பார்த்ததில்ல, இதுதான் நான் பார்த்துக்கோ என்ன அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. வெண்ணிலாவுக்கெல்லாம் இப்போதைக்கு சீன்ஸ் இல்லை அப்படிங்கிறத. வெண்ணிலாவை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்சம் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ காவேரிக்கும் விஜய்க்குமான வந்து சீன்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அவங்க ஃபேமிலி மொத்தமாக வந்து ஒட்டு மொத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். தாத்தாவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. விஜய் அவங்களோட ஃபேமிலி, ஏதாவது காவேரியோட ஃபேமிலி இவங்களுக்குள்ளே தான் கொஞ்சம் பயங்கரமாக போகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா புது இன்னும் என்ட்ரி வேறு 2 பேர் வராங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொஞ்சம் கொண்டு வர மாட்டாங்க. காவேரி ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி நிவின் யமுனா கண்டிப்பாக அவங்க இருக்கணும் இல்லையா. நிவின் யமுனா தானே இதுக்கு முக்கிய புள்ளி வச்சதே அவங்க தானே. அதனால் வந்து அவங்க இருப்பாங்க. இப்போது விஜய்க்கு சப்போர்ட்டாக நியூ என்ட்ரியில் வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இவர் ஃபன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து ஃபன் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது இருக்குது இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விஜய்கிட்டேருந்து நிறைய ஃபன் இருக்குது அப்படிங்கிறத. மகாநதியை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. எனக்கு சரவணன் மீனாட்சி சீரியல் அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு சூப்பராக பிடிக்கும். பிரவீன் சாரோட டைரக்ஷனில் மதுரை சீரியல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மதுரை சீரியல் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். சரவணன் நம்மளோட செந்தில் ஸ்ரீஜாவும் நடித்தது. அதே மாதிரி அது மாதிரி ஃபன்னாக ஒரு செம்ம ஜாலியாக ஒரு சீரியல் பண்ணுங்கள் சார், நான் சொல்கிறேன். அதனால் வந்து செம்மையாக அந்த மாதிரி மதுரை சீரியலு, சரவண மீனாட்சி சீரியல்லாம் ஃபேமிலியாக தான் வரும். ஆனால் அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக
செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கெலாம் அந்த சீரியல் முடிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அது மாதிரி இந்த சீரியலை கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போங்க சார், கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வாங்க. மகேந்திரன் சார் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் வந்து ரைட்டராக இருப்பாங்க, கதாசிரியர். அவங்க வந்து எழுதுவாங்க, சூப்பராக எழுதுவாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அட்லி படத்தில் கூட அவர் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு படத்தில். அந்த மாதிரி அவர் வந்து ரைட்ரு. அவர் தான் வந்து பிரவீன் சாருக்கு வந்து கதாசிரியராக இருந்தார். மகேந்திரன் சொல்லி சொன்னாலே விஜய் டிவியில் நிறைய ஒரு 4-5 சீரியலில் அவர் வந்து எழுதுவார், கதை எழுதுவார். அதுக்கப்புறமா படத்துக்கு போயிட்டார். இப்போ அவர் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து நம்ம பார்த்ததில்ல, பேசினதில்ல. அதே மாதிரி செந்திலும் ஸ்ரிஜாவும் இருக்காங்க இல்லையா, விஜி செந்தில். அவங்க 2 பேரும் சரவண மீனாட்சி பண்ணும்போது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அவரோட ரைட்டரில் நான் அவரோட எழுத்தில் நடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி ஸ்ரிஜா சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து மாப்பிள்ளை சீரியலில் கூட அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அவரோட ரைட்ரு, அவரோட கதையில் தான். அந்த மாதிரி கதையை செம்மையாக கொண்டு வாங்க சார். இப்போ இந்த மகாநதியில் நீங்கள் புது ட்ராக் கொண்டு வரீங்க இல்லையா, அதுலேயே வந்து புதுசாக ஏதாவது காமெடியாக கொஞ்சம் நிறைய கொண்டு வாங்க. ஃபன்னாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள், எமோஷ்னலாக நீங்கள் போகாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலே எடுங்க சார், சூப்பராக இருக்குது உங்களோட ஸ்டைலேவும். அதனால் வந்து செம்மையாக ஆஃபீஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பழகிருக்கீங்களா? ஆஃபீஸ் சீரியல்லாம் எவ்வளோ செம்ம ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து கதையே இருக்காது, ஆனால் வந்து அதில் எவ்வளோ நாள் கொண்டு போனீங்க ஆஃபீஸ் சீரியல்லாம். அது மாதிரி மகாநதியை நீங்கள் வந்து கொண்டு போங்க. நான் இப்போயும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனாலும் இன்னும் நல்லா காமெடியாக ஃபன்னாக கொண்டு போங்க அப்படிங்கிறது தான். லவ் பண்ணுங்கள், எல்லோரும் லவ் பண்ணுங்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து நம்மளும் சொல்கிறோம். ஆனால் டைரக்டர் சார்கிட்ட வந்து கேட்குறது நல்லா நம்ம பிரியா தம்பி மேடம்கிட்ட சொல்லி நல்லா கதையை காமெடியாக எழுத சொல்லுங்கள். காமெடியாக வந்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், பொழுது போகணும். அதாவது பார்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும், சிரிக்கணும் அப்படின்னு நினச்சி தானே எதாக இருந்தாலும் பார்க்குறோம் டிவியில். அதனால் வந்து நீங்கள் மகாநதியை வந்து மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லணும். நம்ம பிடிச்சவங்க கிட்ட தானே நம்ம வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதனால் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, பிரவீன் சாருக்கு சூப்பராக வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் நல்லா காமெடியாக கொண்டு போங்க சார். இப்போயுமே மகாநதி செம்ம காமெடியாக தான் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தளவு நான் சீரியஸான விஷயத்தை கூட காமெடியாக தான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, காமெடியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபன்னாக கொண்டு போங்க, ஜாலியாக கொண்டு போங்க சீரியலை. அந்த மாதிரி கொண்டு போங்க, நல்லா ஆடியன்ஸ் உங்களை வந்து பார்ப்பாங்க, ரீச் ஆவாங்க சீரியல் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து உங்களோட சீரியலில் எனக்கு வந்து பிடிச்சது ஆஃபீஸு, அப்புறமா வந்து மதுரை, அதுக்கப்புறமா வந்து சரவண மீனாட்சி பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அப்போ இருந்து உங்களோட பயங்கரமான ரசிகை. இப்போ மகாநதி பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கலக்குங்க, நல்லா செம்மையாக பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளோட சேர்ந்து நம்ம சொல்ல வரோம். மகாநதியில் நாளைக்கான ப்ரொமோ வந்து செம்மையாக வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நல்ல தரமான ப்ரொமோவாக விடுங்க சார். எல்லாம் பார்த்துட்டு வாயான்னு பொழக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோ விடுங்க. அதை பார்த்து கொஞ்சம் நாங்கள் நாளைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் நிம்மதியாக ஜாலியாக கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துக்கிறோம். நாளை அன்னைக்கு சீரியல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க சார், ஹெல்ப் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. பிரவீன் சார் நேற்றுக்கு இந்த இதில் வந்து கூட செம்மையாக வந்து பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இவங்க கொடுக்குற அன்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஆனால் அது பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. கரெக்டு தாங்க. நம்மளோட ஆடியன்ஸோட மனசில் எந்த நேரத்தில் யார் வந்து புகுந்து என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி, எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது நம்மளோட ஆடியன்ஸு அப்படிங்கிறது தான். எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த பயம் டைரக்டர் சாருக்கு இருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது, கரெக்டு தான். அவருக்கு இருக்கிற பயம் வந்து கரெக்டான பயம், கரெக்டான இது தான். ஆனாலும் நம்மளோட மக்கள் மனசில் எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, எந்த மாதிரி அவங்க தாட் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, சட்டனாக வந்து எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா. அதனால் இப்போ கரெக்டு தான் டைரக்டர் சார் சொன்னது. எனக்கு இவங்க கொடுக்குற அன்பனை பார்த்து சந்தோஷமாக இருக்குது, அதே சந்தோஷத்தில் கொஞ்சம் அதே அளவுக்கு பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார்.
அது வந்து உண்மையாகவே அது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும். அது நிஜமாகவே அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. செம்ம சூப்பர் சார். நாளைக்கு ப்ரொமோவும் சரி, அடுத்தடுத்து கொண்டு போகிற எபிசோட்ஸும் சரி, நல்லா கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக செம்மையாக கொண்டு போங்க அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். நாங்கள் பார்க்குறதுக்கு காத்திருக்கோம் அப்படிங்கிறதான். நீங்களும் ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க அப்படிங்கிறதான் நம்மளோட சைட்லேருந்து சொல்லணும்னு நினைக்கிறது. ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, அன்பை ஷேர் பண்ணுங்கள், அன்பாக இருங்க. என்னங்க சொல்கிறீங்க?